அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். அமித்ஷா முன்னிலையில் செங்கோட்டையன் இபிஎஸ் இணைவு. அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் சமீபத்தில் நீக்கப்பட்டார். கடந்த 6 மாத காலமாக செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே பனிப்போர் நிலவி வந்தது. எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்ட அனைத்து நிகழ்வுகளையும் தொடர்ச்சியாக புறக்கணித்து வந்தார். குறிப்பாக அத்திக்கடவு அவிநாசி கூட்டு குடிநீர் திட்டத்தின் அதிமுகவிற்கான பாராட்டு விழாவிலிருந்து அவர் எடப்பாடி பழனிசாமியை புறக்கணிக்க ஆரம்பித்தார். அந்த விழாவில் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா போன்ற அதிமுகவின் மூத்த தலைவர்களை எடப்பாடி பழனிசாமி புறக்கணித்து விட்டார். அவர்களது படங்கள் சிறிய அளவில் கூட இடம்பெறவில்லை. கட்சிக்காக உழைத்த அவர்களை மறந்து கட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மிக விரைவில் கட்சியை அழித்து விடுவார். எனவே அதிமுக தற்பொழுது பிளவுபட்டுள்ளது. அதிமுகவை வலிமைப்படுத்த வேண்டும் என்றால் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற மனநிலையில் அது முதல் அவர் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்ட அனைத்து நிகழ்வுகளையும் புறக்கணித்து வந்தார். மேலும் மத்திய அமைச்சர்களையும் நேரில் சந்தித்து அவர்களோடு ஆலோசனை நடத்தினார். டெல்லிக்கே சென்று அமித்ஷா, ஜே.பி. நட்டா, பி.எல். சந்தோஷ், நிர்மலா சீதாராமனை சந்தித்தார். இதேபோன்று நிர்மலா சீதாராமன் தமிழகம் வந்தபோது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செங்கோட்டையனை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். ஒரு கட்டத்தில் அதிமுக தனது கைமீறி போகிவிடும் என்ற நிலை ஏற்பட்ட போது எடப்பாடி பழனிசாமி சுதாரித்து கொண்டு நேரடியாக டெல்லிக்கே சென்று என்டிஏ கூட்டணியை உறுதி செய்தார் எடப்பாடி பழனிசாமி. அதன் பின்பு தமிழகம் வந்த அமித்ஷா அவர்கள் என்டிஏ கூட்டணியை அறிவித்தார். இந்தியா முழுக்க என்டிஏ கூட்டணிக்கு பாஜக தலைமை வகிக்கலாம், ஆனால் தமிழகத்தில் அதிமுக தான் தலைமை வகிக்கும். எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் என்டிஏ கூட்டணி தமிழகத்தில் செயல்படும். வரும் தேர்தலில் திமுகவை வீழ்த்தி என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் என கூறிவிட்டு சென்றார். அந்த கூட்டத்திற்கு என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் யாருமே கலந்து கொள்ளவில்லை. இதுவே அமித்ஷாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. மேலும் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும், இல்லையேல் நானே ஒருங்கிணைப்பேன் என 10 நாள் இபிஎஸ்க்கு கெடு விதித்திருந்தார். ஆனால் மறுநாளே செங்கோட்டையனது அமைப்பு செயலாளர் பதவி, ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்பட்டது. அதன் பின்பும் டெல்லிக்கு சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ஜே.பி. நட்டா, நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அதன் பின்பு சென்னையில் ஓபிஎஸ், டிடிவி தினகரனை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். கேரளாவின் பாலக்காட்டில் சசிகலாவின் நெருங்கிய முக்கிய நபரோடு பேச்சுவார்த்தை நடத்தினார். இப்படி தொடர்ச்சியாக செங்கோட்டையன் செய்து கொண்டிருக்கும் பொழுது செங்கோட்டையனது ஆதரவாளர்கள் 50 பேரை எடப்பாடி பழனிசாமி நீக்கினார். மேலும் எடப்பாடி பழனிசாமி ஈரோடு மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது செங்கோட்டையன் அவசரமாக கிளம்பி சென்னை சென்று விட்டார். இப்படி தொடர்ச்சியாக மோதல் போக்கில் இருந்து வந்தாலும் கூட சமீப காலமாக செங்கோட்டையன் அமைதியாக இருந்து வருகிறார். தற்பொழுது குளிர்கால கூட்டத்தொடர் தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் செங்கோட்டையன் அதிமுகவினரோடு இணைந்து செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. கரூர் பெருந்துயர சம்பவத்திற்கு அதிமுகவினர் கருப்பு பேட்ச் அணிந்து சட்டசபைக்கு வந்திருந்தார்கள். செங்கோட்டையனும் அதே போன்று வந்திருந்தார். திமுகவை சேர்ந்த சில சட்டமன்ற உறுப்பினர்களே மீண்டும் எடப்பாடியோடு இணைந்து விட்டீர்களா என்று சட்டசபையில் அவரிடம் கேள்வி எழுப்பினார்கள். இப்படி அமைதியாக இருந்து வந்தாலும் கூட செங்கோட்டையன் எந்தவிதமான பதிலையும் அளிக்கவில்லை. செங்கோட்டையனை மீண்டும் அதிமுகவில் இணைக்க அமித்ஷா அழுத்தம் கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது. ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலாவை இணைக்க வேண்டாம், அவர்கள் முடிந்து போன கதை. ஆனால் செங்கோட்டையனை மட்டுமாவது அதிமுகவில் இணைக்க வேண்டும். எனவே நான் மிக விரைவில் தமிழகம் வர உள்ளேன். அப்பொழுது செங்கோட்டையன் இணைப்பு இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதிமுக தரப்போ செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்கவில்லை, அவரது பதவிகள் மட்டுமே பறிக்கப்பட்டுள்ளது. அவர் தொடர்ந்து கட்சியில்தான் இருந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் எப்பொழுது கட்சியிலிருந்து நீக்கணும் என்பது போன்று பேசி வருகிறார்கள். அமித்ஷா வரும்பொழுது அமித்ஷாவின் முன்னிலையில் செங்கோட்டையனும் எடப்பாடி பழனிசாமியும் இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது. அது ஒரு இணைப்பு விழாவாக இருக்கும் என்றும் அதிமுகவினர் நம்புகிறார்கள். என்னதான் அமித்ஷா முன்னிலையில் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியோடு சமாதானமாக மாறினாலும் கூட இனி வரும் காலங்களில் செங்கோட்டையனுக்கு அதிமுகவில் முக்கியத்துவம் தரப்படாது. எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஐ போன்று எவரையும் ஓரம் கட்டி விடுவார் என்று கூறப்பட்டு வருகிறது. நன்றி.